எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மேடைக்கு நான் வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணம்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் எங்களுக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய மேடையில் நீங்கள் வந்து பிரச்சனை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு படமும் அவர் எடுத்துட்டு அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இது எங்களை கொண்டு போய் சேர்த்துடும், இந்த இடம் எங்களுக்கு கிடைச்சிடும், இந்த இடத்துல பிரேக் கிடைச்சிடும் அப்படின்னு வந்து ஓடிட்டே இருப்பார். பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். நான் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் பார்த்துருக்கேன், அழுகுறது பார்த்துருக்கேன், பிரேக் டவுன் ஆகுறத பார்த்துருக்கேன். இவ்வளோ எஃபோர்ட்டு நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு அவர் வந்து உடஞ்சி போனதை நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பக்கத்தில் நின்று பார்த்ததுனால ஒரு படம், ஒரு ஸ்பார்க்கு, அந்த அந்த தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னைக்கு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தேடுதல்லே நாங்கள் இருக்கும்போது தான் இந்த படம் சிவி சார் மூலமாக எங்களுக்கு வந்தது. ஸோ சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் வந்து நிறைய புது புது டேலண்ட்ஸ் அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. பட் வந்து பிரஜன் வந்து எனக்கு சொல்லும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து யாராவது எங்களுக்கு வந்து கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 18 இயர்ஸாக ஒவ்வொரு படங்கள் பண்ணும்போதும் அதை தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் நம்ம வந்து வந்துடுவோம் அப்படின்னு. ஏதோ ஒரு இடத்துல அது மிஸ் ஆகும். அது ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்தரன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு ஸ்பார்க் நாங்கள் பார்த்தது இந்த படத்தில் தான். இந்த படம் எங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஹோப் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இருக்கு. அண்ட் நிறைய பேரோட கனவுகள், அது பிரஜினோடதோ என்னோடதோ மட்டும் இல்லை, இவானாவாக இருக்கட்டும் சூப்பர்பாக நடிச்சிருக்காங்க. சான்ஸே தமிழ் ஃபிலிமுக்கு ஒரு சூப்பர் ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சந்தோஷ் சார், அவரோட ஸ்கிரிப்டு, ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே வந்து சூப்பர்பாக இருக்குது. அண்ட் டிஓபியாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் ஹரியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து புதுசாக வந்தாலும் அவங்களோட அந்த ஒரு டீம் எஃபர்ட் வந்து இந்த படத்தில் வந்து க்ளீனாக தெரியுது. அதுதான் இந்த அவுட்புட் நம்ம எல்லாருமே பார்த்தது. ஸோ வந்து நிறைய பேரோட கனவு, அந்த கனவு உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்து எங்களோட எல்லாரோடைய ஸ்ட்ரகிளுக்கும் ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் இது. இங்கேருந்து வந்து ஒரு காமா போட்டு திருப்பி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஜூன் 25 இந்த படத்தை போய் பாருங்கள், எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Vanakkam, and sorry for the delay. If I could fly the airplane any faster, I would have. Okay, so this is my first film. My name is Ivana Varun, and I think first of anything is very special and precious. So every moment that I spent shooting this film with the entire cast and crew, I think I had a great time. I really enjoyed every moment, be it long hours, sunny days, outside, inside. And I feel as an artist, emotions is what we try to deliver so that we could connect to the audience and you, everybody here. And that is what we've tried with this film, that we can connect with you, that you could feel what we are trying to portray and feel. So all I'm requesting is please support our film, watch it on 25th June, and pray and support us with all your heart. Thank you. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அந்தரன் மூவி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி. எல்லாருமே என்னை வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணுற இன்ஃப்ளூயன்சராக பார்த்துருப்பீங்க. இந்த டைம் ஒரு ஆக்ட்ரஸாக இங்கே நிற்கிறேன். கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் எல்லாருமே உங்கள் பிள்ளையாக பார்த்து அவர் சொன்ன மாதிரி எங்களை ஏற்றுக்கோங்க. அண்ட் செட்டில் வந்து எங்கள் டிஓபி சார் எப்படி பவ்யமாக உட்காந்துருக்காரு. அவர் வந்து அப்படியே தீ பறக்கும், டக்கு 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 டக்குன்னு பண்ணுவார். ஆனால் இங்கே வந்து அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. அடுத்து பிரஜின் அண்ணா வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங். நான் செட்டில் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் கற்றுக்கிட்டது என்னென்னா, எப்படி ஒரு ஆக்டர் வந்து ஒரு ரோலுக்காக இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்கன்னு. அவர் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருப்பாரு. ஸோ நைட் ஷூட்டாக இருக்கட்டும், டே ஷூட்டாக இருக்கட்டும், நீங்கள் என்ன சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டார். ஒரே ரீசன், ட்ரெஸ் ஃபிட்டாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைய நாள் மீல் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உட்கார சொன்னால் கூட உட்காரவே மாட்டாங்க, ட்ரெஸ்ஸு கசங்கிரும்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் நின்றுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிச்சிருக்கேன். அடுத்து இவானா, அவங்களுமே வந்து டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பேப்பர் வச்சுட்டு எக்ஸாமுக்கு நடக்கிற மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே இருப்பாங்க. அது நைட் ஷூட்டாக இருக்கட்டும், மார்னிங் டே ஷூட்டாக இருக்கட்டும், இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ
எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆஸ் யூஸ்வல் அவங்க சொன்ன மாதிரி இவானா தான். அதுக்கப்புறம் பிரஜின் அண்ணா ரொம்ப சில்லாக இருப்பாங்க. ஸோ சந்தோஷ் ராவணன் சார், இந்த மூவி எனக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த மூவிக்கு எனக்கு லுக் டெஸ்ட் பண்ணலை, அதுக்கப்புறம் எனக்கு ஆடிஷன் கிடையாது. சிவி சார் வந்து என்னை ரெஃபர் பண்ணி சொன்ன ஒரே காரணத்துக்காக சந்தோஷ் சார் என்னை பார்த்தது கூட இல்லை. நான் என்ன ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிங் போலீஸ் ஆக்டராக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ ரோல்னு சொன்னாங்க. அப்போ வந்து சார் நான் ரொம்ப குள்ளமாக இருப்பேன் சார், எனக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல. இல்லை சிவி சார் சொல்லிட்டாங்க நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் டே நைட்டு நான் பஸ் பிடிச்சி போனேன். ஸோ போனோடனே எனக்கு ஒரு டைலாக் ஷீட் கொடுத்துட்டாங்க. எனக்கு சீன் என்ன சீனுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, ஜீரோவோட போனேன். பட் என்னை ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு ஃப்ரேம் கொடுத்து எனக்கு ஒரு சீன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சிவி சார், ஆஸ் யூஷுவல் சாம்பசிவம் சார், தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, பட் இருந்தாலும் அது சொல்லி தான் ஆகணும். அடுத்து ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ஷூட். அதுக்கப்புறம் சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ஜூன் 25 வந்து படம் எல்லாருமே பாருங்கள். என்னோட டெபியூ மூவி, கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எல்லாருமே வேணும். அண்ட் இங்கே வந்து நான் இவ்வளோ பேசுறதுக்கு காரணம் என்னோட ஃபாலோவர்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே தான். ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக, இந்த வாய்ப்புக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்குங்க. ஆனால் நான் தான் சொன்ன லாஸ்ட்டாக பேசுறதுல இதில் ஒரு பெரிய, எல்லாருமே முன்னாடியே பேசிட்டீங்க, அதில் என்ன பேசுறதுன்னு தெரியல. சூப்பர், விஜய் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க. கல்யாணி, தேங்க்யூ. கல்யாணுக்கு தயவுசெய்து இருக்கல அதானே, சூப்பர், தேங்க்ஸ் கல்யாண். இவர் ஒரு நல்ல மனிதர், இப்புறமேல் பாப்போம் அப்படின்னா வரைக்கும் நல்ல மனிதா இருந்தது இல்லையா? ஆக்டரா தான் இனிமே பாப்பீங்க அப்படின்னு. நன்றி, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அண்ட் படம் உண்மையிலேயே அவங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் எடிட்ல போயிருந்தப்போ ஒரு தடவை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பிரஜினா நாட்டை நான் கேட்கணும் கேள்விதான், எப்பயுமே ஒரே மாதிரியா இருக்கீங்க பிரஜினா, அது எப்படின்னே தெரியல. சின்ன வயசு பெரிய வயசுலாம் பிரிக்கல. நாங்க பிக் பாஸ்ல வந்து இல்லைண்ணா அப்படி சொல்ல வரலண்ணா, நாங்க பிக் பாஸ்ல இந்த ஜம்புலிங்கம்னு ஒரு கேரக்டர் பார்த்திருப்பீங்க, ஒரு போலீஸ் கேரக்டர் தான். அதுக்கு அவர் கொடுத்த ஈடுபாடே பாத்தீங்கன்னா அது ஒரு டாஸ்க் தான். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் ஒரு 3 நாளா தூங்காம இருந்தாரு. அதை ஒரு டெடிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி பாக்குறப்ப அது நான் பார்த்த போலீஸ், இது ஒரு நான் பாக்குற போலீஸ், ஒரு கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ஓவர். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நான் கண்டிப்பா அந்த படம் அதுக்காகவே நல்லா ஓடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் பாலா, நீ சொன்ன மாதிரிதான், தெரியல என்ன கிடைச்சுன்னு தெரியல, உனக்கும் போலீஸ்க்கு ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா உன் தைரியம் வரவே வராது. ஆனா அந்த இவ்வளவு மோசமான ஒரு வில்லன் அப்படின்னு ப்ரொடியூசரை ஸ்டேஜ்ல சொல்ற அளவு ஒரு பெரிய தைரியம். வா, சூப்பர், வேற லெவல். அதே மாதிரி டைரக்டர் சார், நீங்க அடிக்கடி நிக்கல நான் கூப்பிட்டு ஒன்று சொல்லிட்டே இருந்தீங்க, எனக்கு அங்க புரியல, இங்க எனக்கு அது புரிஞ்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. எப்படி ஏன் எங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆனா அவரும் அதே சொன்ன மாதிரி தான், இங்க எல்லாமே ஒரு யங் டீமா வந்திருக்காங்க. கண்டிப்பா அதை நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நாங்களும் நம்புறோம். அந்த படத்துல நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கிறோம், நாங்க ஏன் இந்த படம் பார்க்கணும்? நில்லுமா ஒரு நிமிஷம், அந்த ஏதாவது கேட்கணும்ல. எனக்கு கல்யாணம் ஆகல பாரு, சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்கேன் பாரு. சோ கல்யாணம் என்ன பதில்? கல்யாணம் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணுங்கிறது வேற யார் சார்? டேரக்டர் சார் ஏதாவது பதில் சொல்லுங்க சார். டைரக்டர் சார் ராமன், அவரு தானுங்க சந்தோஷ் ராவணன். வழக்கமான படமா இருக்காது. ஆனா இன்னொன்னு என்னன்னா, தேங்க்யூ மேடம், இவானா மேடம், எங்க சோசியல் மிஸ் மாதிரியே இருக்கீங்க, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டக்குன்னு வந்தோன்னு புரியவே இல்லை. என் பக்கத்துல டிஓபிகான்னு சொல்லிட்டே இருந்தார், பிரதர் இவ்வளவு பசங்க பேசினாங்க, அவர் இந்த பையன் போட்டோ எடுத்தானா பாத்தீங்களா இல்லையா, அந்த புள்ள வந்து கிச்சுக்கு கிச்சுக்கு கிச்சுக்குனாங்கல்ல அப்படின்னு. ஸோ அதுலேயே ஆல் த வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசர் சார் சூப்பர் சார். நான் என்ன சொல்றேன், அவ்வளோதான் சார். தேங்க்யூ சார். என்ன சொல்றது சார், படம் ஆக்சுவலி நிறைய புதுமுகங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கீங்க, அதுக்காகவே நல்லா இருக்கும். ஸோ என்னைக்குமே நல்ல விஷயங்கள நல்லதா இருந்ததுன்னா அதை கண்டிப்பா மக்கள்கிட்ட 100 முறை கொண்டு போய் சேர்க்கிறவங்க தான் உங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு நல்ல படமா இருக்கும் நம்புறோம். அதே மாதிரி அவங்க கண்டிப்பா சேர்ப்பாங்க நம்புறோம். அண்ட் தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அன்பு விஷயம் சம்பளம் சார், உங்கள் மனைவி வந்து அந்த பேப்பரில் எதுவும் எழுதி போட்டு எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி தான் பல வருஷம் 20 வருஷமாக அவங்க போட்டோலாம் எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் ஃபேமிலி பேக்கேஜோடு வந்திருக்கோம். எங்களை புக் பண்ண ஃபேமிலி பேக்கேஜோட வருவோம், வேறு ஆப்ஷன் இல்லை. ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக என்னென்னா, எப்படியாவது ஜெயிச்சிடணுன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் என்னை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கூடவே எல்லா படங்களும் என்னை பார்க்குறாங்க. இல்லை நிறைய பேர், தேவராஜ் சார், நிறைய பேர் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, இந்த படம் ஜெயிச்சிரும், இந்த படம் உங்களுக்கு கரெக்டான கதை மாட்டலைங்க, கரெக்டாக ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுங்கள். பட் ஒரு படம் ஒரு ஹீரோ தோளில் எடுத்து ஓடும்போது அது தோல்வி அடைஞ்சாலும் நல்லா ஓடினாலும், தோல்வி அடைஞ்சால் ஹீரோ மேலே தான் பழி போடுறாங்க. இல்லைன்னா
ஏதாவது டைரக்டர் வந்து ஒரு கூ வச்சு ஒரு படம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த தோல்வியிலேருந்து எழுந்திரிச்சு ஒரு ஹீரோ அதெல்லாம் அழிச்சிட்டு திருப்பி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறதுன்றது அந்த சைக்கிளில் தான் 20 வருடங்களாக ஓட்டிகிட்டு இருக்கோம். பட் ஏதாவது ஒரு படம் ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கு சாதம் அமைஞ்சிடாதா சொல்லி நான் மட்டும் ஓடாமல் என்ன ஒரு சைக்கிளில் இருக்கிற ஒரு காத்தாக இப்போ பெடலாக என் குழந்தைங்களும் என் மனைவியும் சேர்ந்து என்னை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நிச்சயமாக இந்த படம் அந்தரன் ஷுவர் ஷார்ட்டாக நிஜமான சான்றா நான் சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை. இவ்வளோ நாளாக நம்ம படங்கள் கதைகள் சூஸ் பண்ணியிருப்போம், எங்கேயாவது தப்புகள் நடந்திருக்கும், அதில் ஒரு தப்பு என் மேலே கண்டிப்பாக நடந்திருக்கும். அதனால் அது பிஸ்னஸில் சில இடத்துல போய் உட்காரும். கண்டிப்பாக உங்களோட ஹிந்தி பிஸ்னஸ் என்ன நடந்திருக்கு, உங்களோட அதர் லாங்குவேஜ் நடந்திருக்கு, எஃப்எம்எஸ் நடந்திருக்கு, இதை வச்சு தான் ஒரு கதாநாயகன் வந்து இன்றைக்கி முடிவு பண்ணுறாங்க. பெரிய பெரிய நடிகர்களோட பிஸ்னஸே இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஓடிடி மாறும், நம்ம அதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நல்ல படங்கள் பண்ணுவோம், படம் நல்லா இருந்தால் எங்கே இருந்தாலும் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. என்றைக்குமே தீபாவளி தான், சிவி சார் சொன்ன மாதிரி தான், டவுட் இல்லை. மெயினாக அதுக்கப்புறம் வந்து சாம்பசிவன் சார் உங்களோட 3ஆவது படம் இது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல கதை நல்ல கருத்தை நீங்கள் முதல் அடவியில் எடுத்திருக்கீங்க, மனிதர்கள் எடுத்தீங்க. இந்த படமும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் கட்டணும், அந்த எல்லாம் கட்டினா தான் எங்களை மாதிரி நிறைய பேர் வர முடியும். நீங்கள் அடுத்தடுத்து சந்தோஷ் மாதிரி புது இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி காயத்ரி சொன்ன மாதிரி, காயத்ரி கண்ணன் சொன்ன மாதிரி இல்லை சாரி ஐஸ்வர்யா கண்ணன், நிறைய கண்ணன் இருக்குல்ல. அதாவது போலீஸ் யூனிஃபார்ம் போட்டோடனே டைட்டாக இருக்குது, சாப்பாடுறது இல்லை, பட்டினி கிடக்குது இல்லைன்னா என்னென்னா அன்னைக்கு அந்த பேண்ட்டோட ஜிப்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாம் ப்ரோ சத்தியமா ப்ரோ நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்னைக்கும் காஸ்டியூமர் வந்து வெளியே எங்கே சாப்பிட போயிட்டாரு கிட்டத்தட்ட, கரெக்டாக ஆமாவா, ஆமாம் அன்னைக்கு அவர் இல்லை. அதுலேருந்து தான் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே தான். பட் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். நிறைய புதிய புதிய கதாபாத்திரங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க. ராஜீவ், பிரியங்கா, ஐஸ்வர்யா கண்ணன், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு இயக்குனர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே கவனிக்க தட ஒரு கேரக்டராக கண்டிப்பாக இருக்கும் 100%. ஸோ வர ஜூன் 25 படம் வருது. அதை வந்து தாண்டி என்னென்னா காட்டிட்டு போயிட்டாங்க, இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு. இதுதானே நான் அப்பயே ஞாபகம் வச்சுருக்கேன். அந்த முதல் முறையாக அந்த ஹோம்லி மியூசிக் வந்து இந்த எங்கள் படத்தோட ஆடியோ வாங்கியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் நிறைய படங்கள் அவங்க வாங்கணும்னு ரொம்ப அவங்க சைட்லேருந்து சப்போர்ட் வந்து மூவிக்கு நிறைய வந்துட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் பணத்தை தாண்டி நேரம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பிக் பாஸ் வீட்டில் நம்ம பல பேர்கிட்ட பழகிருப்போம், என்ன உள்ளே போகிறோம்ல என்ன திருப்பி கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே நம்ம க்ளோஸ் தான். அதில் ஒரு சில பேர் நம்ம வந்து பிரதராகவும் சிஸ்டராகவும் ஃபேமிலியாகவும் ஒரு லவ்வாகவும் இருப்போம். அதில் பல பேர் இருக்குது. பட் இது தைரியமாக காலர் தூக்கி விட்டு சொல்லலாம், என்னோட பெரிய லவ், என்னோட சப்போர்ட் பிரதர் விக்ரம் அண்ட் சபரி. ஏன்னா அந்த வீட்டில் முதல் சண்டை போட்டு நான் வாட்டர் மெலன் கூட தான், அது எல்லாருக்குமே தெரியும். அவர் இல்லை வேணாம் விடுங்க, அவரையும் கண்டன் கொடுத்துட்டு விக்ரம் கொடுப்போம். விக்ரம் கூட தான் அதிகமாக சண்டை போட்டிருக்கேன். பட் அது ஒரு விஷயம் இருக்குல்ல, யாரோட க்ளோஸாக இருப்பீங்களோ அங்கே தான் அதிகமாக சண்டை வரும். யாரோட சண்டை போட்டிங்களோ அந்த நட்பு தான் வெளியே நீடிக்குன்றது ஒரு சொல். அதை நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் எதுக்கு எடுத்தாலும் விக்ரம் கூட வந்து பெருசாக மீட் பண்ணுறல, பட் அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். சபரி அண்ணா தான் கூப்பிடுவான். அதே மாதிரி சிவி சார் சொன்ன மாதிரி தான், அவர் படித்த காலத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னார். ஏன் அதை சொன்னார்னு தெரியல. சரி டேய் சும்மாறா ஏன்டா. பட் ரொம்ப சந்தோஷம். யாரோ சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் நிறுத்திருக்கலாம், என்னை எடுத்துட்டாங்க உள்ள. பட் ஓகே, ஒரு காலத்தில் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கல்யாணி சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி பார்க்க இருக்கணும். ஏன்னா சினிமா அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். என்னையுமே காலேஜில் புக் தூக்கிட்டு போனோம், என்றைக்கே ஒரு இடத்த பிடிக்கணும் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு இந்த படம் எந்த விதத்திலும் குறைவான படமாக இருக்காது. கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான். நீங்கள் கொடுக்குற காசு கண்டிப்பாக வந்து வீண் போகாது. உங்கள் நேரம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் நேரம் கரெக்டாக இருக்கணும், என் ப்ரொடியூசர் டைமும் கரெக்டாக இருக்குது. கடகராசி இல்லை, நான் கடகராசிங்க, கடகராசி ராஜயோகம். நிக்கில் சார் கடகராசி, நாங்கள் எல்லாமே கடகராசி. இல்லை நிஜமாக கடகராசி தான். நான் நிறைய வேலை ஆரம்பிச்சிருங்க கடகராசியில். ஏன்னா மீனம் ராம்ஜி சுவாமிகள் மாரி ஆயிரு போகுதுரா. ஓகே
மெயினாக வந்து ரொம்ப நெருங்கிய தம்பி இன்னும் வந்துட்டு இருக்கான் பாவம், எந்த இடத்துல இருக்கான்னு தெரியல. எஃப்ஜே ஆனால் பெங்களூர் ஷூட்டிங்கில் இருக்கேண்ணா, வந்துடுறேன் 4 மணிக்கு ஃப்ளைட் நான் இறங்கி வந்துடுறேண்ணா, இன்னும் வந்துட்டு இருக்கான் பாவம். கன்னிராஜ் ஐயோ அதனால கண்டென்ட் ஆக்கிடுவாங்கடா. ஓகே, அது மாதிரி பாவம் எனக்கு இருந்தாலும் வந்துடுவாங்க. ஸோ மீண்டும் உங்களை வந்து ஆடியோ லான்ச்சில் சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அன்பேஷம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சாம்பசிவம் அவரோட என்னோட நெருங்கிய நண்பர். 2019 ஒரு படம் பண்ணார், அடவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் என்னை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. நான் ஹெல்ப் பண்ணேன் அந்த படம் ரிலீஸ்க்கு. அதுலேருந்து என் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணார். அது கம்ப்ளீட் ஆர்ட் ஃபிலிம். அது நான் படத்தை காமிச்சார். ஒரு நாள் என்னை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பாருங்கள் சார், இது எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு எடிட்டில் வச்சு நான் காமிச்சார் படத்தை. வந்து எடிட்டில் காமிச்சிட்டு நான் சொன்னேன், இந்த படம் வந்து ஆர்ட் ஃபிலிம், இது நீங்கள் வந்து இதுக்கு மட்டும்தான் அனுப்பணும், ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் அனுப்பணும், இது தேட்டருக்கு பண்ணாதீங்க அப்படின்னு. பட் ஆனால் அவர் தைரியமாக இறங்கி அதை தேட்டர்லேயும் பண்ணார். 3வது படமாக ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த பையன் வந்து எனக்கு இந்த சந்தோஷ் ராவணன் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன். கொரோனாக்கு முன்னாடி வந்து வாஸ் இன் மை ஆஃபீஸ். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கான்டாக்ட் இல்லை. ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு பையன் கதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, பையன் எப்படி பண்ணலாமான்னாரு. ஆர்ட்டுன்னு கேட்டேன், சந்தோஷ் பேர் சொன்னார், ரொம்ப நல்ல பையன் சார், தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு. படம்லாம் நல்லா. அப்புறம் ஆர்டிஸ்டில் ரெஃபரன்ஸ் கேட்டாங்க, நல்லா முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். பட் எனக்கு என்ன ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, ஒரு நாள் இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போடும்போது என்கிட்ட வந்து சந்தோஷம் வந்து பாட்டை காமிச்சிட்டு படம் பேர் அந்தரன். அப்போ நான் சொன்னேன், நீ வேறு டீட்டெயிலில் இப்போ வச்சுருந்தேன் அப்படின்னு. இல்லை சார், ப்ரொடியூசர் வந்து அந்தரன்னு வச்சுட்டாரு அப்படின்னோடனே நான் கூப்பிட்டு சொன்னேன், ஆனால் இது ஏன்னா இப்படி ஒரு அந்தரன்னு வச்சுருக்கீங்க, ஏன்னா ஒரு டைட்டில் வச்சா எல்லாருக்கும் புரியணும், ஆனால் வச்ச டைட்டில் எல்லாருக்கும் வழக்கம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து செட்டாக அது வேறு ஏதாவது மாற்றிருங்கண்ணே, டைரக்டரும் சொன்னார் அப்படின்னாரு. இல்லை சார், நான் வந்து என் ஃபேமிலியோடு போய் கோயிலில் போய் சீட்டை எடுத்து பார்த்தேன், என் ஒய்ஃப் அந்த சீட்டை எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு எடுத்துட்டாங்க, அவங்க எடுத்த பேர் இது மாற்ற முடியாது, ஏன்னா அதனால் இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பேரே இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. சரி, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, சுப்ரீம் ஆர்டர் கொடுத்தாச்சு, அதனால் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நல்ல படம். இந்த படம் வந்து இந்த படம் நான் பார்த்தேன். நான் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கதையோட போக்கும் சரி, கதையோட இதையும் சரி, இறுதி வரை கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அந்த டைரக்டர். அந்த டைரக்டர் இப்போ வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் ஹீரோயின் வரதுக்கு லேட் ஆச்சு, அவங்க ஹைதராபாத்லேருந்து வரதுக்கு 7:30 ஆச்சு. நான் சொன்னேன், எங்கள் வரப்போ ரொம்ப லேட் ஆச்சு, எல்லாம் 9 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் நல்லா ஆளுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னாரு. எல்லாம் கரெக்டாக தலையை ஆடிட்டு வந்து இங்கே வந்து ஜூன் 25 நேரம் அது வரைக்கும் பேசிகிட்டு இருப்பார் போல தெரியுது டேரக்டரு, அவ்வளோ நேரம் பேசினார். ஸோ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லா ப்ரொமோஷன் டீம்லேயும் நான் சொல்லியிருக்கேன், நிறையா சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னோட படங்கள்லையும் சரி, நான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வைட் பண்ணாங்கன்னா அவங்ககிட்டையும் நான் சொல்லுவேன், நான் வந்து அந்த டீம்கிட்ட சொல்லுவேன். புதுசாக இருந்தாங்கன்னா சொல்லுவேங்க, பாருங்கள் மேலே போய் யாருக்கும் தேங்க்ஸ் சொல்லாதீங்க, நாங்கள் வந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், அப்படிலாம் பண்ணோம், இப்படிலாம் பண்ணோன்னு சொல்லாங்கன்னா அது யாருக்குமே தேவையில்லை. நீங்கள் ஜெயிச்சுட்டு பேசுங்க, அதை கேட்பாங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னா எல்லாம் கேட்டுட்டு வராங்க. ஆனால் திருப்பி இங்கே வந்துட்டு நன்றி நன்றி நன்றின்னே சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. தயவுசெய்து இனிமேல் இந்த ஸ்டேஜில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறேன், அடுத்து நீங்கள் எந்த இன்டர்வியூ பண்ணாலும் யாருக்கு நன்றின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, படம் ஹிட் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஜூன் 25 ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நம்ம எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்கிறோம், அவங்ககிட்ட சொல்கிறோம், இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறது அவங்க கடமை. ஆக்சுவலி படம் நல்லா இருந்தால் அவங்க மாதிரி வேறு யாரும் கொண்டாட மாட்டாங்கன்னா அதுக்கு நானே ஒரு பெரிய சாட்சி. நான் எடுத்த படங்களை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் டியூட்டி இஸ் டு கிவ் அ குட் ஃபிலிம் அண்ட் தே வில் டேக் கேர் ஆஃப் தட். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். அந்த அவங்க ஒய்ஃப் சீட் எடுத்து கொடுத்த மாதிரி அந்த சீட்டு மிகப்பெரிய நல்ல சீட்டாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து என்னோட இன்னொரு நண்பர் புதுசாக ஆடியோ கம்பெனி ஆரம்பித்து இந்த படத்தோட ஆடியோவை நம்ம ஃபஸ்ட்டு ஃபிலிமாக வாங்கியிருக்காங்க, நல்லா ப்ரைஸ் கொடுத்து. நான் ரொம்ப நன்றி ஆம்லி மியூசிக்கு, அதோட ஓனர் சத்யாவுக்கும் என்னுடைய மிக மன்ன வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் பிரஜின். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அது வந்து இப்போ ரீசெண்ட் டயத்தில் நான் வந்து 2-3 படத்துக்கு நான் பிரஜினை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஒரு ஃப்ரெண்டு கேட்டார், ஏன்பா அப்படின்னாரு. இல்லை சார், இன்றைக்கி வந்து ஹீரோஸ் எல்லாம் வந்து ப்ரொமோஷன் கூப்பிட்டு வர மாட்டேங்கிறீங்க, அப்போ பிரஜினை கூப்பிட்டீங்கன்னா அவங்க ஃபேமிலியாகவே வந்துடுவாங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணுவாங்க, அதனால அது ஒரு பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது, அதனால ஒரு பேக்கேஜாக வந்துடுது அது அப்படின்னு. அது மாதிரி
பட் ரியலி இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கர். எனக்கு இவரை ஒரு காமன் ஃப்ரெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு பழக்கம். அப்புறமேல் தான் சொன்னாங்க இவர் ரொம்ப ரொம்ப காலமாக நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காருன்றது எனக்கு. ஓகே, ஸோ ரஜினிக்கு இந்த படம் உண்மையிலேயே அந்த ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் சொன்ன மாதிரி இது வந்து அந்தரனுக்கு முன் அந்தரனுக்கு பின்னுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த அமையும். ஹரி என்னோட நல்ல நண்பர், நல்ல பையன், அந்த நல்லா மியூசிக் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு. ஸோ டேக் கேர் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஐ விஷ் ஆல் த டீம் அண்ட் யுவனா வருண் அண்ட் சந்தோஷ் நாராயண் அண்ட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூஸ். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஹிட் ஆஃப் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். தாய் தந்தைக்கும் தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம். என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வு தாழ்வுகளில் என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் குடும்பத்தினர், நண்பர்கள், கலையுலக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இது என்னுடைய 3வது திரைப்படம். அடகு என்ற திரைப்படத்தை 2020 ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் மனிதர்கள் லாஸ்ட் இயரை, இப்போ 3வது வந்துடுறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் தேங்க்ஸ் சொல்ல வேணாம்னு சொன்னார். பட் எல்லோரும் அவருக்கு தான் சொன்னாங்க, எனக்கு யாருமே சொல்லலை. நான் ஜஸ்ட் சரியாக கவனிக்கல. எனக்கு ஒரு சிலர் மட்டும்தான் சொன்னீங்க. பொதுவாக படம் முடிச்சுட்டு ப்ரொடியூசரை வந்து அடுத்த படத்தில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஓப்பனிங்கில் யாருமே கண்டுக்கல. சரி, ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இங்கே பேர் சொல்லியிருக்கலாம், தேங்க்ஸ் சொல்லிடுறேன். தென் இப்போ சீஃப் கெஸ்ட்டாக வந்துருக்கிற சார் விக்ரம் சார் அண்ட் சபரி, ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான சீஃப் கெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி, யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ் சினிமா, எல்லாருக்குமே தெரியும், சிவகுமார் சார். அவர் தான் அந்த என்ன சொன்னாருன்னா, சூதுகம் 2 படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு கதை இருக்குது, பையன் நல்லா பண்ணியிருக்கான், பண்ணுறீங்களான்னாரு. இல்லை பணம் இல்லைன்னா, பணம் யாரையா கேட்டால் நீ படம் பண்ணுனாரு. பொதுவாக ஒரு இது இருக்குது, வெங்கட் பிரபு சார் வந்துட்டு கதையோட படம் பண்ணுவார், தம்பியெல்லாம் படம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு. அது மாதிரி பணம் கூட தேவையில்லை, கதை இருந்தால் நல்ல கதை இருந்தால் ஆள் கிடைச்சா படம் பண்ணுறாரு, பணமே அவருக்கு தேவையில்லை. ஸோ அந்த இதில் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீங்கள் சொன்னது தான், நீங்கள் பணம் அவசியம் கிடையாது, செய்யணுன்ற எண்ணம், அந்த சரியான விஷயங்கள் கிடைச்சா, ஒரு டீம் கிடைச்சா பண்ணிடலாம். ஸோ நீங்கள் தான் அது காரணம். ரொம்ப நன்றி. இன்னொன்று ஒன்று இருக்குது, பாக்யராஜர் சொல்வார் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க குருநாதருக்கு வந்துட்டு ஒரு 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 பொண்ணு ஒரு கேமரா வந்து படம் எடுக்க போயிடுவாங்க சொல்லி, அதே மாதிரி ஒரு கதை கிடச்சிச்சுன்னா போயிடுவார், பணமே தேவை கிடையாது. அப்போ பண்ணிவிடுவாங்க. என்ன ரீசன்னா, அவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காரு அவர், அவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காரு. டெக்னீஷியன்ஸில் இருந்துட்டு, நடிகர்கள் இருந்துட்டு, எல்லாருமே அதிகமாக உருவாக்கியிருக்கிறதுனால ஸோ அவருக்கு அது ஈஸியாக பண்ண முடியாது. அந்த ஹோப் எல்லாருக்குமே அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. டிஓபியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். ஒரு நாள் சைலண்டாக உட்காந்துட்டு போய் பார்த்தா வந்து பச்சையாக திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சுத்தல எனக்கு தெரியல. அப்புறம் அவன் பார்த்தா எனக்கு இந்த கெட்ட பற்றி வாயில் வந்துருச்சு. அது சொல்ல மாட்டேன், ரைட்டு, ஓகே. அதனால் அப்புறம் அஸ்வின் எடிட்டரு, ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆள். என்ன ஒன்று, நீங்கள் ஃபோனில் பேசணும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் மாதிரி தான் இருக்கும். இப்போ அலோன்னு சொன்னால் 2 நாள் கழிச்சா அலோன்னு திருப்பி சொல்லுவான். மறுபடியும் நல்ல சரியான டெக்னீஷியனாக ஒர்க்கு பேசணும்னு அவசியம் கிடையாது. பட் அவர் ஒர்க்கை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தென் யாரையும் மறக்கலன்னு நினைக்கிறேன், சந்தோஷ் ராவணன். அது அவர் தான் சொன்னார், அந்த கதை சொல்லும்போது பிடிச்சிருந்து, பட் பணம் இல்லை எடுக்கிறதுக்கு, அதையும் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் செட் ஆச்சு. எனக்கு டீம் செட் ஆனது சரி தம்பி வா பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்து பண்ணோம். ரொம்ப அருமையான ஸ்கிரிப்ட், முக்கியமாக ஒரு கண்டென்ட். நான் பண்ண 2 படங்கள்லையுமே வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த படத்துல வந்து இன்றைக்கி சமுதாயத்துக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் இருக்குது. அதை வந்து ஒரு கிரைம் த்ரில்லராக அந்த ஒரு கண்டென்ட் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ப்ரெஸ் ஷோவில் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நான் நம்புகிறேன். மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு சினிமாவில் இன்றைக்கி புதியவர்களோட வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நான் நிறைய பேசணும்னு எடுத்துருந்தேன், பட் எல்லாத்தையுமே அவங்க பேசிட்டாங்க. ஸோ அதனால தான் அவர் சார் சொன்னார், எல்லாமே முன்னாடி பேச கடைசி யார் பேசுறது தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் நினச்ச எல்லாத்தையுமே அவங்க பேசிட்டாங்க. அப்புறம் சிவி சாரும் நிறைய பேசிட்டாரு. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு புதியவர்களோ இல்லை ஏற்கனவே இருக்கிறவங்களோ ஒரு திரைப்படம் பண்ணும்போது அது சரியான படமாக இருக்கும்போது வாங்குறவங்களும் சரி இல்லை மற்ற எல்லாருமே சரி அவங்க சரியான இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு அந்த சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து எல்லாருமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த சப்போர்ட் மட்டும் இந்த விநியோகஸ்தர்கிட்டையும் அந்த ஓடிடி சம்மந்தப்பட்டவங்கள்ட்டையும் நான் வந்து ஒரு வேண்டி கேட்டுக்கிறேன். முதல்ல வந்துட்டு நீங்கள் படம் கொண்டு போகும்போதே இது ஆர்டிஸ்ட் இல்லாத படம்,
அப்படின்றத ஒரு டிஸ்கரேஜ் பண்ணாமல் அதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் வாங்கி பாருங்கள். எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லாமே வந்துட்டு புதுசாக வந்த ஆர்டிஸ்ட் தான். பிகினிங்கில் வந்து அவங்க வரும்போது அறிமுகம் தான். இப்போது அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தாங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா சூப்பர் ஸ்டார் நிரூபிக்கப்படுறார். அதே மாதிரி ஒவ்வொரு இயக்குநர்களும் சரி, இயக்குனர் சிகரங்களும் சரி, அவருக்கு வாய்ப்பு வரும்போது அவரை ப்ரூவ் பண்ண முடியுது. புதியவர்கள் வரும்போது சரியான ஒரு படம் பண்ணுறாங்க, சரியான ஒரு கருத்தை அவங்க தெரிவிக்கும் போது அதை அவங்க சரியாக பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணலாம். சரியானா சரியானு சொல்லிட்டு போயிடலாம். சரியாக இருக்கும் பட்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ரெஸ் மீட்டிங் சார்பாக அனைத்து சினிமா சம்பந்தப்பட்ட அந்த விநியோகஸ்தர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை நான் கேட்டுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், மீடியா பீப்புள். அப்புறம் இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட் சிவகுமார் சார், சபரி ப்ரோ, வெக்கல் ப்ரோ, சாண்ட்ராக்கா, எல்லாருக்கும் நன்றி முக்கியமாக. அப்புறம் சபரி ப்ரோ சொன்னார், வெக்கல்ஸ் ப்ரோ, நிக்கில் சார் கூட சொன்னார் என்னென்னா ஹீரோயின் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. எல்லாருக்குமே தெரியும், என் செட்டில் வேலை பார்த்த எல்லாருக்குமே தெரியும், நான் ஸ்பாட்டில் ஹீரோயின் கிட்ட பேசுனதே கிடையாது. என் ப்ரொடியூசர் கூட என்னன்னா அவங்க பேசுகிற ஹிந்தி எனக்கு தெரியாது, நான் பேசுகிற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியாது. இதுக்காகவே பர்சனலாக வந்து எனக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க, அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. ஏதாவது ஒன்றா போய் நான் சொல்லுவேன், நான் கிளியர்னா முடிஞ்சிச்சு இல்லை இது. அப்புறம் வந்து சொன்னோன்னா முக்கியமாக இந்த படத்தோட கதையை பற்றி சொன்னோன்னா அந்தரன்னா என்னென்னா ஒரு ஹண்டர்னா என்னென்னா மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா நம்ம பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்கும், நம்ம அன்றாட கடந்து போகிற சில விஷயங்கள் இருக்கும். அது வந்து என்னென்னா ஒரு விளைவுகளை ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அதோட சீரியஸ்னஸை உணர்வோம். அப்படி ஒரு லைன் தான் வந்து இந்த அந்தரன். அது இப்போ சொல்ல முடியாதுன்னு படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும். ஏன்னா அப்புறம் வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் லைஃப்பை ஒரு கேஸை வச்சு தான் இந்த படம். இப்போ வரைக்குமே அந்த பர்சனை பற்றி நான் சொன்னேன்னா அது ஸ்பாய்லர் ஆகிடும். என் ப்ரொடியூசர்கிட்டையும் சொன்னது கிடையாது, ஹீரோக்கிட்டையும் சொன்னது கிடையாது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றியான ஒரு விஷயமா பேசலாம். கண்டிப்பாக இது ஒரு வழக்கமான படமாக இருக்காது அப்படின்றத மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஒரு போர் தொழில் மாதிரியோ இல்லை ராட்சசன் மாதிரியோ தெகிடி மாதிரியோ ஒரு படம் பார்க்கும்போது அதில் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும் எண்டில். அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இந்த படமும் இருக்கும். அது ஏதோ இப்போது மேடையில் பேசணுன்றதுக்காகலாம் இல்லை, நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை ரியலைஸ் பண்ணீங்க, இல்லை அந்த பையன் நீங்கள் சொன்னால் அது இருக்குது இந்த படத்தில் அப்படின்ட்டு. அதை தயவுசெய்து யாரும் ஸ்பாய்லர் பண்ணிட வேணாம். இன்னமும் வந்து இந்த படத்தை பற்றி வேறு ஏதாவது சொன்னால் இதில் வந்து வெறும் கேட்டாங்க, இது என்ன ரொமான்டிக்காக இருக்குது, நீங்கள் வந்து த்ரில்லர் படம் வர சொல்லிட்டீங்க, ரொமான்டிக்காக இருக்குது அப்படின்னாரு. இந்த படம் கதை வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லர் தான், மெயின் வந்து த்ரில்லரு. பட் அப்போ எதுக்கு ரொமான்டிக் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம். ஆனால் ரொமான்டிக் வந்து இந்த கதையில் ஒரு நீடடாக இருக்குது, ஒரு ட்ராமா. அது கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே அதுக்கு புரியும், ஏன் இந்த கதையில் வந்து இத்தனை லவ் சாங் இருக்குது, எதுக்கு இவ்வளோ ட்ராமாட்டிக்கான சீன் இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக புரியும். அதை தாண்டி இப்போ வேறு எதுவும் ஸ்பாய்லர் பண்ண முடியாது. முக்கியமாக இப்போது நான் வந்து எங்கள் காஸ்டிங் டீமுக்கு வரேன். பிரஜினண்ணா, தேங்க்யூ பிரஜினண்ணா. நம்ம ட்ராவல் கொஞ்சம் பெருசு, ரொம்ப பெருசு. அது என்னென்னா அவரோட இந்த கதை மேலே அவர் வச்ச நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அவர் நிறைய படம் கமிட் பண்ணியிருப்பாரு, ஆனால் நான் பேசிட்டேன், ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காருண்ணா பண்ணிடலன்னா அப்போ சொல்லுங்கள் நம்ம இதை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு இந்த கதை மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்காக வந்து நான் இந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எப்போ கூப்பிட்டாலும் ஷூட்டிங் வந்து நான் சொல்லுவேன், ஆனால் இந்த மாதிரி என்னென்னா அவருக்கு படத்தில் ரொம்ப லீட் ஆர்டிஸ்ட்ன்றதால எல்லாம் நிறைய சீன் இருக்கும். ஒரு நாள் வந்து ஒரு 4 சீன் ஷூட் பண்ணுறேன், 4 சீன்லேயும் அவர் இருப்பார். அவர்கிட்ட போய் சொல்லுவேன், நான் 2 கால் ஷீட்டாக போயிடலாண்ணா அப்படின்னு. ஓகே அப்படின்னுவார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 1.5 கால் ஷீட் இருக்கும். நாங்கள் வந்து இந்த டெக்னீஷியன் ஓடுற மாதிரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஓடுனது வந்து நான் பிரஜினண்ணா கிட்ட தான் பார்த்தேன். அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அது வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அந்தரனுக்கு அப்புறம் அந்தரனுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு இது வந்து இந்த படத்தில் இருக்கும். அதை எல்லாரும் நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ பிரஜினண்ணா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட்டை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். என்னோட மென்டன் கூட சொல்லலாம், அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து நான் இந்த மாதிரி அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, இந்த கதை படம் பண்ணலான் இருக்கு சார் அப்படின்னு சொல்லும் போது அவர் எனக்கு அந்த கதையில் நிறையா சஜஷன் சொல்லிட்டு என்ன பண்ணான்னா ஒரு ப்ரொடக்ஷனும் ரெஃபர் பண்ணி எனக்கு இந்த படத்தில் நிறைய காஸ்டிங்கை வந்து அவர் ரெஃபர் பண்ணார். அவர் தான் வந்து சிவகுமார் சார். இந்த படத்துக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். இன்றைக்கி அவர் நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் வாங்க சார் இந்த மாதிரி இன்றைக்கி தான் ஒன்று அவர் உடனே வந்தார். அந்த வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் வந்து
அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இவானா மேம். இவானா மேம் வந்து என்னென்னா, எனக்கு உண்மையை சொன்ன நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவங்கக்கிட்ட என்னால் கம்யூனிகேட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னென்னா லாங்குவேஜ் தான் ஓரளவுக்கு நான் பேசுகிற இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக சொன்னால் காமெடிக்காகலாம் சொல்ல, சீரியஸாகவே சொன்னால் அவங்களுக்கு கன்வே பண்ண முடியாது. இப்போ ஹிந்தி தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அவங்க ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. பட் என்னன்னா அவங்க பைலட்டை நான் கேட்கவே மாட்டேன். அவங்க டேக் முடிஞ்சதுக்கப்புறம் பைலட்டை கேட்க முடியாது. ஏன்னா பைலட்டை கேட்டால் எனக்கு சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி இருக்கும் ஒரு அளவு சில இடத்துல வந்து. ஆனால் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது பார்க்கும்போது என்ன டைலாக்கோ அதை வந்து நான் வந்து அந்த ஷார்ட்டில் என்னால் ரியலைஸ் பண்ண முடியும். அதாவது ஃபேஸ் ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷனில் இருக்கும், பைலட் ஒரு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்க இந்த கதைக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகிட்டு அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது ஏன்னா 2 வேரியேஷன் கேரக்டர் இருக்கும். ஒன்று வந்து ஒரு சேடாக ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும். நீங்கள் இந்த சாங்லேயே உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபஸ்ட்டு சாங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இன்னொரு சாங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாக இருப்பாங்க. இது ரெண்டுமே ஒரு கதையோட நீடட் தான். அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்புறம் அதிரனில் முத நாள் ஷூட் போகும்போதெல்லாம் சின்ன பயம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் டே பை டே வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. படம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது அதிரனோட அந்த போர்ஷனே அவ்வளோ நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ அதிரன். அப்புறம் வந்து எங்கள் படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் இப்போ அனுபமா மேம், பத்மன் அண்ணா அவங்களால இன்னைக்கு வர முடியல. பட் அவங்க எல்லாருக்குமே என்னோட இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பிரியங்கா செல்வி அவங்க சொன்ன மாதிரி தான், என்ன இது ஃபாரன்சிக் ரோல் வந்துட்டு லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு கிரைம் த்ரில்லர் வரும்போது ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து அவங்க கேள்வி வரும்போது அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணுற ஒரு பர்சனாக எனக்கு ஒரு கேரக்டர் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனில் வேணுன்றக்காக தான் வந்து நாங்கள் பிரியங்கா செல்வியை அந்த கேரக்டருக்கு போட்டிருக்கோம். இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு சேம் டைம்ஸ் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு ஆஃபீஸர்ன்றதால ஒரு பர்சனல் ரிலேட்டட் இருக்கணுன்றக்காக தான் அந்த கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க போர்ஷனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பிரியங்கா, தேங்க்யூ. அப்புறம் ஐஸ்வர்யா பற்றி சொன்னாங்க, நான் வந்து மேக்கப் டெஸ்ட் எடுக்கல. ஏன்னா அவங்க லுக்கே ஒரு போலீஸ் மாதிரி தான் இருந்தாங்க. அதனால தான் நான் சொல்லிட்டேன் வந்து ஓகே எதுவும் வேண்டாம், நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த பிஃபோர் சீன் ஆஃப்டர் சீனும் ஓரளவுக்கு கதையை வந்து ஒரு ஒன்லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்ணேன். அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஐஸ்வர்யா. அப்புறம் ரமேஷ் பாபு என்னென்னா அவர் கேரக்டரை ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது. என்னென்னா அவர் ரொம்ப ஃபஸ்ட் நாள் ஒரு மாதிரி நர்வஸாக வந்தார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவர் இப்போ பார்க்கும்போது அவர் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவே மாறிட்டார். வாழ்த்துக்கள் ரமேஷ். அப்புறம் மற்ற காஸ்டிங் எல்லாருக்குமே ராஜீவ் சாரி என் ஃப்ரெண்டு, ஒரே ஏரியாக்காரங்க, ஒரே கிரிக்கெட் மேட்டு, எப்போயோ டோர்னமெண்டோட வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுவோம், உனக்கு போய் டீ கடையில் போய் டீ கடை குடிப்போம். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு ராஜு. தேங்க்யூ ராஜு. இன்னொன்று அர்ஜுன் தேவ் வர முடியல இன்னைக்கு அவரால். அர்ஜுன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த மற்ற யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. அப்புறம் வந்து என்னோட டெக்னீஷியன் டீம் கிஷோர். நான் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுற ஒரு ஆள் வந்து கிஷோர் தான். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். கிஷோர் டைம் ஆகுது, கிஷோர் இன்னும் இந்த சீன் எடுக்கணும் கிஷோர், அப்படி இப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். கிஷோர் வந்து ப்ரோ 2 நிமிஷம் ப்ரோ, 3 நிமிஷம் ப்ரோ, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் கிஷோரோட அந்த ஃபாஸ்ட்டான ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த படத்தில் நான் வந்து கிஷோரோட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதில் ஒன்று வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், அந்த டீமை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும். அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே இன்னொருத்தில் அவங்க அசிஸ்டண்ட்லாம் லைட் பண்ணி வச்சுருப்பாங்க. சதீஷ் அண்ட் சாய் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு அந்த டீம் வந்து ரொம்ப, ஏன்னா ஸ்பாட்டில் வந்து ரொம்ப டிலே ஆகிற ஒரு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட மேக்கப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்கு, இதுதான் வந்து ரொம்ப டிலே ஆகும். அந்த என்ன ப்ரோ ஸோ இதுதான் வந்து டிலே ஆகும். அந்த லைட்டிங்கை வந்து ஹீரோயின் மேக்கப் பண்ணிட்டு வரதுக்குள்ளே முடிச்சிருவாங்க எங்கள் டீம், எங்கள் டிஓபி டீமு. அவங்களுக்காக இந்த நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் முக்கியமான ஒருத்தர் வந்து எங்கள் எடிட்டர். ஆக்ஷன் தான் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஒரு சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும். நான் அப்போ தான் அவர் முடிச்சுட்டு அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டே இருப்பேன். திடீர்னு ஏதாவது வண்டியில் வரும்போது தோணும், நின்றுட்டு பேசணும் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணும், ஓகே ப்ரோ நாளைக்கு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் அஸ்வினுக்கும் எனக்குமான அந்த ஒர்க் போயிட்டே இருந்தது. என்ன அஸ்வின் கிட்ட பிரச்சனைன்னா அவர்கிட்ட நான் பேசணும்னா மிட் நைட்டில் மட்டும்தான் கால் பண்ண முடியாது. அதுக்காக நான் ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கணும். சேம் எங்கள் மியூசிக் டைரக்டர், நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. சேம் ஆர்ஆரும் அவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஆர்ஆர் தான் அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இதே பிரச்சனை தான். ஏன்னா அவர் வந்து பயங்கர பிஸி ஷெடியூலில் இருக்க ஒரு ஆள். அவர் பேசணுன்னா மிட் நைட்டில் தான் பேச முடியும். ஹரிக்கு தேங்க்யூ ஹரி. அப்புறம் எங்கள் ஆர்ட் டைரக்டர், அப்புறம் ஸ்டன் மாஸ்டர், மற்ற எல்லா காஸ்டியூம் டிசைனராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர், இவங்க எல்லாருக்குமே நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா நான் மன்னிச்சிருங்க. இது இன்டென்ஸ்லாம் கிடையாது, லாஸ்ட்டுண்ணா கண்டென்ட்டோட இருக்குண்ணா. அப்புறம் எங்கள் கண்டென்ட்டோட இருக்கிற அவங்க எல்லாருக்குமே வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட கோப்ரொடியூசர்
சுந்தரமூர்த்தி சார், விஜயகுமார் அண்ணா, சுதாகர் அண்ணா, இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். இப்போ வந்து எனக்கு ஞாபகம்லாம் படுத்துறீங்க, அப்படியெல்லாம் நான் மறந்துட மாட்டேன். என்னென்னா முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேசணும், அதுக்காக தான் ஒரு எண்டு கண்டென்ட்டாக வச்சுருக்கேன். எங்கள் ப்ரொடியூசர் சார் எனக்கு அவர் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். என்னென்னா நான் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் ஆகி ஒரு தடவை வந்து இந்த மாதிரி இந்த கதையை அவருக்கு மெயில் பண்ணியிருந்தேன். அவர் படிச்சுட்டு அடுத்து 2 நாள்லேயே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கதை அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னால் இப்போ பண்ண முடியாது, ஆனால் நான் கண்டிப்பாக எனக்கு அதுக்கான இப்போ எனக்கு பண்ணுற சூழல் வந்தால் நான் கண்டிப்பாக உனக்கு பண்ணுறேன் அப்படின்னாரு. ஒரு நாள் திடீர்னு ஒரு 6 மாதம் இருக்கும், அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து கதையை நரேட் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் வந்தேன். இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். அவரோட நண்பர் ராஜேந்திர பிரசாத். பிரசாத் அண்ணா ரொம்ப நன்றி. என்னென்னா நீங்கள் வந்து சாருக்கு கொடுத்த சப்போர்ட் தான் அவர் வந்து அந்த படத்தை டேக்கப் பண்ண காரணமாக இருந்தது. அதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றிண்ணா. அப்புறம் சாம்பசிவ சார் கதையை கேட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவார் என்கிட்ட அடிக்கடி. நான் இந்த படத்தை பற்றி அவர்கிட்ட ஃபாலோ பண்ணும்போது, இல்லைப்பா நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டேன்னா அதை வந்து நான் வந்து பண்ணணும், இல்லைனா நான் ப்ராமிஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னாரு. இப்போ இந்த கதையை கேட்டுட்டு என்னென்னா அவர் வந்து எனக்கு வந்து ஓகே படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சில காரணங்களால் ஒரு சில பிரச்சனைகள், பண நெருக்கடி அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு சூழல் இருந்து என்கிட்ட பர்சனலாக சொன்னார். சொல்லாமல் கூட தெரியல, சாரி சார் தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. அப்புறம் வந்து என்னென்னா எனக்கு கொடுத்த ஒரே ஒரு கமிட்மெண்ட்டுக்காக அவர் எல்லாத்தையுமே சமாளித்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி அவர் முடிச்சிருக்காரு. என்னென்னா அந்த ஒரே ஒரு வேர்டு தான் அவர் சொன்னார். நான் அதுக்கு சொன்னேன், உங்கள்கிட்ட நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், அதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த படத்துக்கு அவர் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அதை நான் சொன்னால் அது ஸ்பாய்லர் ஆகிடும், அதை வந்து நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டார், இந்த கதையில் ஒரு கேரக்டர் இருக்குது சங்கர்னு ஒரு ரோலு அப்படின்னு. அப்போ வந்து இல்லை சொன்னேன், சார் நீங்கள் உங்களுக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் வரும், நீங்கள் பண்ணுங்கள் சார் நல்லா இருக்கும்னா. அவர் வந்து ரொம்ப தயங்கினார் ஆரம்பத்தில், ஆர்டிஸ்ட் போயிடலாம் அப்படி போயிடலாம். இல்லை சார் நீங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும், இது வந்து ரொம்ப ஷெட்டிலான பர்ஃபார்மன்ஸ் சார், ரொம்ப சீரியஸாலாம் வேண்டாம். நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப தெளிவாக சொன்னேன். என்ன சொன்னேன், சார் வில்லன்னா வந்து ரொம்ப ஒரு தனிநபர் மாதிரியெல்லாம் வேண்டாம் சார், ஒரு என்னென்னா ஒரு கேரக்டராகவே இருக்கட்டும். எனக்கு தனிப்பட்ட விஷயம் என்னென்னா ஒரு தனிநபர் மேலே குறை சொல்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. ஒரு சமூகம் சார்ந்து ஒரு மனிதனோட இயல்பு இருக்குன்றத என்னோட நம்பிக்கை அப்படின்னும் போது அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்டகனிஸ்டாக பண்ணியிருக்காரு. அவர் ஆன்டகனிஸ்ட் மட்டும் இல்லை, கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தான் தெரியும் அவர் தான் ப்ரோட்டகனிஸ்டாகவும் இருப்பார். அதனால் வந்து என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி வந்திருக்காருன்னா, அவர் வந்து ஹீரோயினோட அப்பா கேரக்டரு. 2 நாளுக்கு முன்னே சார் ஹீரோயின் அப்பா கேரக்டராக இருந்தார், இப்போ வந்து பிரதர் மாதிரி வந்திருக்காரு. யாரும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னே இருந்த கெட்டப்புக்கும் இப்போ இருக்க கெட்டப்புக்கும். தேங்க்யூ சார். நீங்கள் இல்லைன்னா இது பாசிபிளே கிடையாது. இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அவர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறையா பேசணும், கண்டிப்பாக ஆடியோ லான்ச் வச்சுருக்காங்க, அதனால் வந்து நான் கொஞ்சம் இதோட இது பண்ணிக்கிறேன். படம் வந்து ஒரு வழக்கமான சினிமாலேருந்து நிச்சயமாக மாறுபட்டு தான் இந்த படம் இருக்கும். ஒரு வழக்கமான கிரைம் த்ரில்லர்லேருந்து இந்த படம் மாறுபட்டு தான் இருக்கும். ஒரு கிரைம் த்ரில்லராக மட்டும் இந்த படம் கடந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த படத்தில் வந்து ஒரு ரொமான்டிக்கான சில விஷயங்கள் இருக்குது. அது கதையோட நீடு தான், செப்பரேட்டாலாம் வந்து ஒரு ட்ராக் மாதிரிலாம் இருக்காது, அது இருக்குது. சேம் டைம்ஸ் இந்த படம் வந்து ஒரு நம்ம அன்றாட வாழ்வியலில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள், நம்ம ஈஸியாக கடந்து போகிற விஷயங்களோட விளைவுகளையும் இந்த படம் பேசியிருக்கோம். நிச்சயமாக ஜூன் 25 தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு நல்ல படங்களை வந்து தமிழ் சினிமா என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. கதையம்சம் உள்ள படங்கள் சொல்கிறேன், அது பெரிய படம் சின்ன படம்லாம் கிடையாது. கதையம்சம் உள்ள எல்லா படங்களையும் வந்து தமிழ் சினிமா கைவிட்டதே கிடையாது. ஊடகங்களும் அப்படி தான். ப்ரெஸ் மீடியாவோட ரிப்போர்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கும். அந்த வகையில் நானும் உங்ககிட்ட வந்து விரும்பி கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறது நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தா நான் மன்னிச்சிடுங்க, தப்பாக எதுவும் இன்டென்ஸ்லாம் கிடையாது, மறந்துட்டேன் பதட்டத்தில் ஃபஸ்ட்டு ஸ்பீச்சுன்னு, அதனால் தேங்க்யூ.